سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அடிமைப்பட்டு கடந்த பெண்ணினத்தை இந்த உலகிற்கு முன்மாதிரி பெண்களாக உயர்த்தி காட்டிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி ஒழுகிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, குளிந்திடுக. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வருடத்திலே பெரும்பகுதியான நாட்களிலே ஏதேனும் ஒரு செய்தியை முன்னிறுத்தி அந்த நாளை இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பல செய்திகளை முன்னிறுத்துவார்கள். சில நேரங்களிலே சில செய்திகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக கூட இருக்கலாம். சில நேரங்களிலே கொண்டாடப்படுகிற அந்த செய்தி இவைகளெல்லாம் இந்த உலகத்திற்கு தேவையானா என்று எண்ணுகிற அளவிற்கான ஒரு செய்தியாகவும் கூட அது இருக்கலாம். ஆனால் கொண்டாட்டங்கள் என்பது வருடத்தினுடைய பெரும்பான்மையான நாட்களிலே அது கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது, அது அனுசரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே பிப்ரவரி 14 காதலர் தினம், சர்வதேச காதலர் தினம் என்று சொல்லி கொண்டாடப்பட்டு கொண்டு வருவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்றைக்கினியவர்களே, அப்படி அந்த காதலர் தினம் கொண்டாடுகிற இந்த உலகத்திற்கு நாம் சில செய்திகளை சொல்ல வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் பெண்களுடைய வயது என்பது ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் ருசு அடைந்து விட்டால், அதாவது வயதை எத்தி விடுவாள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு உடனே மாப்பிள்ளை பார்ப்பாங்க. சரியான மாப்பிள்ளை அமைந்து விட்டால் திருமணத்தை செய்து கொடுத்துருவாங்க. வயது என்பது அவ்வளவாக ஒரு முக்கியத்துவம் பார்க்கப்படுவதில்லை. வயதை என்ன வயது என்பதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு பிறகு அரசுகள், ஆங்காங்கு இருக்கிற ஒவ்வொரு நாட்டினுடைய அரசுகளும் ஒரு வயதை நிர்ணயம் செய்தார்கள். பெண்ணுக்கு இந்த வயது வர வேண்டும், இந்த வயது வந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும், அதற்கு முன்னால் திருமணம் செய்தால் அது குழந்தை திருமணம் என்று சொல்லி சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லித்தந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே 16 வயது என்றெல்லாம் கூட ஒரு கட்டத்திலே இருந்தது. 16 வயது, எனக்கு தெரிந்து 16 வயதெல்லாம் சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இன்னும் அந்த வயதை கூட்டிக் கொண்டே வந்தார்கள். ஏற்கனவே மனித சமுதாயத்திலே ஒரு தவறான போக்கு இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்திய அரசு திடீரென்று 18 வயது என்று இன்னும் 2 வயதை கூட்டியது. 2 வயதை கூட்டியதெல்லாம் நாம் அறிவோம். 18 வயது என்பது சொல்லி
அந்த நிக்காஹ் புத்தகத்தில் எழுதும்போது கூட 18 வயது நிரம்பிய பெண் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் குறிப்பிடுவாங்க. ஏன்னா அரசினுடைய சட்டம். அதற்கு பிறகு அந்த பெண்களின் திருமண வயதை இன்னும் சற்று அதிகப்படுத்தி அதை அதிகமாக்கி 21 வயது என்று சட்டம் கொண்டு வரலாம் என்று சொல்லி மனித சமூகத்தின் மீது தொடுக்கப்படுகிற ஒரு போராகவே நாம் அந்த வயது பெண்களின் திருமண வயதை கூட்டி இருந்ததை நாம் எல்லாம் பார்த்தோம். எதிர்ப்புகளும் இருந்தது. அது அப்படியே என்ன செஞ்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே கைவிடப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இருந்தாலும் கூட அந்த 18 வயது என்பது 18 முழுமை அடைந்திருக்க வேண்டும் என்பது இப்பொழுதும் சட்டத்தில் இருக்கிற ஒரு செய்தியாக நாம் பார்ப்போம். பெண்களை பொறுத்த மட்டிலே உடல் ரீதியாக அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை விட வேறு விதத்திலே அவர்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். எல்லோருமே நாம் அறிந்திருக்கிற செய்தி. ஆண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை காட்டிலும் பல விஷயங்களிலே பலமானவர்கள், அவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை போன்று எல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லித்தருகிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே வயது அதிகரிப்பு என்பதும் கூட என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை சமூகத்திலே தேசத்திலே உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஒரு காலகட்டத்தில் நம்மெல்லாம் அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல நாம் இருவர் நமக்கிருவர்னு சொல்லியிருந்தான். வாகனங்களில் கூட லாரிகள்லாம் அப்போ உள்ள லாரிகள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் பின்னாடி அதை கண்டிப்பாக எழுதி வச்சுருப்பான், நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச காலம் போச்சு. பிறகு என்ன பண்ணான்னு சொன்னால் நாம் இருவர் நமக்கு ஒருவர், 2 பிள்ளையை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்ததை ஒரு பிள்ளையா மாற்றினான். இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் அத்தா, நடுப்புற பார்த்தா ஒரே ஒரு பிள்ளை இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அப்புறம் அதே வாசகத்தை இப்படி மாற்றி போட்டான், எனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான். இந்த மாறுதல்கள் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்துச்சு. ஒரு கட்டத்தில் பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக்கொண்டிருந்த அந்த சமூகத்தில் அதை 2ஆக குறைக்கணும்னு குறைச்சோம். அதுக்கடுத்து 1 நாக்குனா இப்போ ஒன்றுமே வேண்டாங்கிற மாதிரியான நிலைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த வாசகங்கள் எல்லாம் வந்து போனதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்து பேசுகிற இந்த தலைப்பிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், அன்பிற்கினியவர்களே, பெண்களுடைய அந்த குழந்தை பேறு காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளார்தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளார்தான் அவர்கள் திருமணம் செய்யப்படுகிற பொழுது அவர்களுக்கான அந்த பிள்ளை பேர் என்பது, பிள்ளை பாக்கியம் என்பது சரியாக கிடைக்கும். அது அந்த நாட்களை கடந்து, வயது கடந்து அவர்கள் திருமணம் செய்ய போகிற பொழுது இப்ப சட்டத்தை போட்டு வச்சிருக்கிற மாதிரி 2 கூட கிடைக்காம, இல்ல சமயங்கள்ல 1 கூட கிடைக்காமல் இல்லாமல் போகிற நிலைக்கு பல பெண்கள் அதை அனுபவிக்கிறார்கள், பல தம்பதியர்கள் அதை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிற செய்தி. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா பல உறவு முறைகள் அழிந்து போகிறது. குழந்தை பேரு குறைந்து போவதினால், குழந்தை பேறுகள் குறைந்து போகிற காரணத்தினால் உறவு முறைகள் என்பதும் அது அழிந்து கொண்டே போகிறது என்பதையும் நாம் நிதர்சனமாக பார்க்கிற செய்தி. இப்போ எங்க அத்தாவுடைய காலத்தெல்லாம் நாங்களாம் 9 பேர், நாங்கள் 9 பிள்ளைங்க. இப்போ எனக்கு ஒரு வாழ்க்கையில் நல்லது கெட்ட சங்கடங்கள் அல்லது துன்பங்கள் அல்லது இன்பங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் பாக்கி 8 பேரும் வந்து ஒன்றா இருந்து அனுபவிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒருவர் அப்படின்னு நிலைக்கு வந்துட்ட போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ற இடத்துக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு. அவங்க திருமணம் முடிஞ்சு போகும்பொழுது மாமன் மச்சான் என்ற உறவு இல்லாமல் போகிறது, அண்ணன் தம்பி என்ற உறவு இல்லாமல் போகிறது, சிறிய தந்தை பெரிய தந்தை, சின்னம்மா பெரியம்மா உறவுகள் எல்லாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகிறது என்பது நாம் முதலாவதாக பார்க்கிற ஒரு செய்தி. இந்த சட்டம், இது போன்ற சட்டங்கள் கொண்டு வந்து அதை நிலைநிறுத்துகிற பொழுது
முதலாவதாக என்ன ஏற்படுதுன்னு சொன்னா உறவு முறைகள் அழிந்து போனது என்பது நாம் பார்க்கிற செய்தி. அடுத்து நாம இந்த காதலர் தினம் சொல்லி சொன்னோம். அது மிகைத்து போனது. அது என்னாச்சுன்னு சொன்னா அது மிகைப்பதற்கு வழிவகுத்ததும் கூட இந்த வயது கூட்டல் என்பது, வயதை கூட்டி வைத்தது என்பதும் கூட ஒரு காரணம் என்று சொன்னால் அது மிகையான விஷயம் அல்ல. அன்பிற்கினியவர்களே, ஒரு குறிப்பிட்ட வயதில் அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த உணர்வுகளுக்கு வடிகால் வேண்டும். அந்த வடிகால் இல்லை என்று சொன்னால் எங்காவது முறைகேடாக ஒரு வடிகாலை அமைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வரவேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த நிலைதான் அன்பிற்கினியவர்களே இன்னைக்கு உலகத்தில் நாம பார்க்கிற பாலியல் பிரச்சனைகள் பலவாறு சம்மதப்பட்டும் சம்மதப்படாமலும் என்னதுன்னு சொன்னா நிறைய பாலியல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். உணர்வுகளை அடக்க முடியாமல் போகிற காலகட்டத்தில் என்னாவதுன்னு சொன்னா அவர்களுக்கு உள்ளே ஏற்படுகிற அந்த உணர்வு காதலின் பக்கம் அவர்களை தள்ளுகிறது என்பதும் நிதர்சனமான ஒரு செய்தி. அந்த இருக்கிற இயற்கை அதெல்லாம் இயற்கையா வச்சிருக்கிறான். அந்த உணர்வு என்பதை இயற்கையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இயற்கை உணர்வை சரியான முறையிலே வடிகால் கொடுக்கப்படாமல் அதை காலம் தாழ்த்தி தள்ளி போடுகிற பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த உணர்வுகள் வேறு விதமாக வழிபடுகிறது. அது காதல் என்ற அடிப்படையிலே அது வெளியாகிறது என்பதையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நாம் பார்க்கிற செய்தி. பள்ளிக்கூட காதல், இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேயே பள்ளிக்கூட காதல், பள்ளிக்கூட வயது என்னங்க 10th வரும்போது பார்த்தா பொம்பளை பிள்ளைக்கு அதிகபட்சம் 14 வயது முடிந்து 15 எட்டி கொண்டு இருக்கும். அந்த வயதில் என்னாச்சுன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துல தன்னை விட கீழே இருப்பான். அந்த ஒரு பையனோடு காதல் என்ற அந்த உறவு ஏற்படுவதை நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, பள்ளிக்கூட காதல்கள் ஏற்படுகிறது, கல்லூரியினுடைய காதல் ஏற்படுகிறது. இதெல்லாம் என்னங்க இப்படி சர்வசாதாரணமாகி போச்சு. அன்பிற்கினியவர்களே, இவைகளை எல்லாம் கடந்து இன்னைக்கு என்னன்னு சொன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் காதல். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயே மாப்பிள்ளை எங்கேயோ இருப்பார், பெண்ணு எங்கேயோ இருக்கும், 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல சொல்லுவாங்க, கடைசியில பார்த்தா அது வேற விதமா இருக்கும். அது மாதிரியான நிலைகள் எல்லாம் இன்னைக்கு காலம் கடந்து அப்படியே வர 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 என்னாச்சுன்னு சொன்னா அப்படி போய்கிட்டே இருந்தது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கமும் நமக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா பெண்ணிற்கான அந்த வயது என்பது, அந்த முதிர்ச்சி என்பது அவள் குழந்தை பேரை சுமப்பதற்கான அந்த நிலை உருவாகுது பார்த்தீங்களா, அந்த வயதை எத்துகிறாள் பாருங்க, அப்போதிலிருந்து அவளுக்கு திருமண வயது வந்து விட்டது என்பதை இஸ்லாம் சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆனால் இவைகளை எல்லாம் நாம் குறிப்பாக இது போன்ற இஸ்லாமிய சட்டங்களை நாம் மதிக்க மறந்ததினால் அல்லது எடுத்துக்கொள்ளாமல் போனதினால் என்ன ஆகுதுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பாலியல் பிரச்சனைகள் என்பது அநேகமாக ஆங்காங்கே தேசங்களிலே செய்திகளாக வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, மருத்துவ ரீதியாகவே நாம் பெண்களை பார்த்தோம்னு சொன்னா உடல் ரீதியாக அந்த பெண்கள் பலவிதமான நோய்களுக்கு ஆட்படுறாங்க. 40 வயதுக்குள்ளாகவே பெண்கள் 40 வயதை எத்துகிற பொழுது உடல் ரீதியாக அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பா அந்த இப்ப இருக்கிற அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் தெரியும். குறிப்பா பெண்கள் இருந்தாங்கன்னா பெண்களுக்கு தெரியும். 40 வயதுக்கு வருவதற்கு முன்னாலேயே கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்பட்டு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு அந்த பெண்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் திருமண விஷயத்தில் என்பதை அன்பிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ளுகிற செய்திகளாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்காமல் சர்க்கரை வியாதி என்பதும் இதய நோய் என்பதும் அதே போன்று மனநோய் என்பது இதெல்லாம் சொன்னா சர்வசாதாரணமாக மக்களுக்கு வந்திருக்கிறது என்பதும் குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான தாக்குதல்களை இந்த சர்க்கரை நோய் இதய நோய் என்பது அதிகப்படியான தாக்குதல்களையும் உண்டாக்குகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆனா பெண்களின் வயதை 21 கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு கட்டத்திலே இந்திய அரசும் கூட சட்டமியற்ற முனைந்தது என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, பெண்கள் பருவ வயதை எட்டுவது அவள் குழந்தை பெற தகுதியானவள் என்பதை காட்டுவதற்காகவே அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான்.
அல்லாஹ்வுடைய அந்த விதியை நாம மறந்துட்டு நாம ஒரு விதியை நம்ம உள்ள கொண்டு வருவோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய விதிக்கு மாறாக நம்முடைய விதி அங்கே வரும் என்று சொன்னால் நிச்சயமாக அது பல பிரச்சனைகள் என்ன செய்யும் சொன்னா அது சந்திக்கும் என்பதிலே நாம் யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இன்னைக்கு பல பிரச்சனைகள் உலகத்தில் நாம பார்க்க முடியும். இன்னைக்கு பாலியல் பிரச்சனைகள் சொல்லிட்டு பல பிரச்சனைகளை நாம பார்க்க முடியும். அதற்கு ஒரு உணவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு பாக்கெட்ல அடைச்சு வருது பார்த்தீங்களா, அந்த உணவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உணவுகளும் கூட பிள்ளைகளினுடைய அந்த கர்ப்ப பிரச்சனையை மிக மிக கெடுதிகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சிறு பிள்ளைகளை பாக்கெட்டுகளை வாங்கி 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 கொடுத்து கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவர்கள் சரியான முறையிலே குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதில் வர வேண்டிய அந்த வயதை எட்ட வேண்டிய அந்த குழந்தை சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்ன செய்யும்னு சொன்னா அந்த வயதை எட்டியவளை போன்றவளுக்கு இரத்த போக்குகளை காட்டுகிற நிலையும் இன்றைய பாக்கெட்டுகளிலே அடைத்து கொடுக்கிற அந்த உணவுகள் என்ன செய்யறதுன்னு சொன்னா உருவாக்கி இருப்பதை நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, ஆக நம்ம இந்த உலகத்தில் நாம அல்லாஹ்வுடைய விதியை நாம் சரியாக ஃபாலோ பண்ண வேண்டும், அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறதை நாம் பார்ப்போம். அதே போன்ற பாருங்க, ஒரு மருத்துவர் ஒரு வாக்குமூலம் ஒன்றை கொடுக்கிறார். ஒரு மருத்துவர் வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்றை கொடுக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தில் சென்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா 495 பேர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு சிகிச்சை ஒரு மருத்துவ முகாம், அதில் 495 பெண்கள் சிகிச்சைக்காக வேண்டி அந்த மருத்துவரிடத்தில் வருகிறார்கள், அந்த முகாமிலே கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த சிகிச்சைக்கு வந்த அந்த பெண்களிலே அந்த மருத்துவர் ஒரு அதிர்ச்சியாக ஒரு தகவல் சொல்லுகிறார். அதில் 25 பள்ளிக்கூடத்து பெண்கள் கருத்தரித்திருந்தார்கள் என்றால் வெளியே சொல்ல முடியவில்லை என்று சொல்லுகிறார். ஒரு மருத்துவ முகாம் பள்ளிக்கூடத்திலே 495 பெண்கள் அந்த முகாமிலே கலந்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்திலே படிக்கிற அந்த பெண்கள் அதில் 25 பெண்கள் கருதரித்திருந்தார்கள் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே அந்த மருத்துவர் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, ஆக காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய விதியை நாம் மறந்து போன காரணத்தினால் கன்றாவி காதல் என்ற ஒன்றை அங்கே உருவாகி என்ன சொன்னா அது எல்லையை கடந்து கடைசியில கர்ப்பம் தரிக்கிற அளவிற்காக ஒரு நிலை உருவாகி போகிறது என்பதை சமூகத்திலே இந்த சமுதாயங்கள் இந்த தேசங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அமெரிக்காவில சொல்லப்படுகிற ஒரு புள்ளி விவரம் ஒன்று, ஆண்டுதோறும் 25 லட்சம் கருக்கள் கலைக்கப்படுகின்றனமா. இது என்னங்க, இதுல வந்து பெரும்பான்மையானது திருமண உறவு இல்லாமலேயே ஏற்பட்ட அந்த கருக்கள் கலைக்கப்படுகிறது என்று சொல்லி எவ்வளவுங்க, ஒரு ஆண்டுக்கு 25 லட்சம். அமெரிக்காவிலே குறைந்தபட்சம் 45% படிப்பு முடிவதற்கு முன்னாலேயே 45% பேர் படிப்பு முடிவதற்கு முன்னாலேயே அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது அவர்கள் தங்களது கற்பை இழந்து போகிறார்கள் என்று சொல்லி 45% படிப்பு முடிவதற்கு முன்னாலேயே கற்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்று சொல்லி இன்னொரு புள்ளி விவரம் அமெரிக்காவை பற்றி சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, தமிழகத்தில் இருக்கிற ஒரு புள்ளி விவரம் 16 19 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், 16 19 வயதிற்கு உட்பட்ட அந்த பெண்கள் கருச்சிதைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள் 16 19 வயது, பல பெண்கள் ரகசியமாக வந்து கருச்சிதைவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தமிழகத்தினுடைய ஒரு புள்ளி விவரம் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, கருச்சிதைவுக்காக வேண்டி அனுமதிக்கப்படுகின்ற 110 பேர், அந்த 110 பேர் என்பது பள்ளிக்கூடத்து பெண்களா, பள்ளிக்கூடத்தினுடைய மாணவிகளாக இருக்கிறார்கள், பள்ளி பருவ பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தமிழகத்தினுடைய ஒரு புள்ளி விவரம் சொல்லி தந்து கொண்டிருக்கிற செய்திகளாக நாம் பார்ப்போம். இந்த நிலையில பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால்
அன்பிற்கினியவர்களே, இது 10 பேர் அல்ல, அது என்ன செய்யுங்க, இன்னமும் கூட 100க்கு 50 60 என்று கூட அந்த விழுக்காடு எத்தலாம் என்பது கூட நான் அச்சத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அதனால்தான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே பெண்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் மிக கவனமாக, மிக எச்சரிக்கையாக அந்த பெண்கள் தங்களை பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழி, அல் மர்அத்து ஔரத்துன், பெண் என்பவள் அவள் தன்னை மறைத்துக் கொள்ளட்டும், பெண் என்பவள் தன்னை அவள் மறைத்துக் கொள்ளட்டும், எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்துக் கொள்ளட்டும். அவள் அந்த பெண் அதை மறைக்காமல், எதை மறைக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் மறைக்காமல் அவள் அப்படியே வெளியே வருவாள் என்று சொன்னால் சொல்றாங்க, அந்த ஷைத்தான் என்பவன் அந்த பெண்ணை எட்டி பார்க்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்ப என்ன ஆகும், ஷைத்தான் எட்டி பார்க்கிறான்னாலும் என்ன இருக்கும் நம்ம தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிற்கினியவர்களே, பெண் என்பவள் தன்னை மறைத்துக் கொள்ளட்டும், அப்படி மறைக்காமல் அவள் அப்படியே வெளியேறுவாள் என்று சொன்னால், மறைக்க வேண்டியதையெல்லாம் மறைக்காமல் வெளியேறுவாள் என்று சொன்னால் ஷைத்தான் பின்தொடர்கிறான், அவளை நோட்டமிட்டுக் கொண்டே போகின்றான், அவளை எட்டி பார்த்து கொண்டே போகிறான் என்று சொன்னால் அவருடைய கற்புக்கு அங்கே ஆபத்து என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக மிக கவனமாக, மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பெண்கள் இன்னைக்கு அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு நம்ம ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஷைத்தான் எட்டி பார்க்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய பெண்களாக இன்றைய சமூகத்திலே விடப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும் அதற்கு அரசும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அதே போல இன்னைக்கு கம்ப்யூட்டர் செக்ஸ், இன்னைக்கு செக்ஸ் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அனுமதியோடு நடக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இன்று இன்னைக்கு கம்ப்யூட்டரே செக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அது இன்னைக்கு நிறைய இளம் பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா. இளம் பிள்ளைகள் சொன்னா 3வது தாண்டாத, 4வது எட்டாத, 4ஆம் வகுப்பு எட்டாத அந்த பள்ளிக்கூடத்து பையன்கையிலெல்லாம் 15,000 ரூபாய்க்கான செல்போனை பெற்றோர் வாங்கி கொடுத்துடுறாங்க. அவன் தனியா அப்படியே உட்கார்ந்து தலையை கமர்ந்தே உட்கார்ந்து இருக்கான். என்னதான் பார்க்கிறான் அப்படின்னு பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் செக்ஸ்ங்கிற அந்த பலாயை தான் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்படிங்கிறது பலர் அதை பார்த்து வருத்தப்படக்கூடிய செய்தியாக அன்பிற்கினியவர்களே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, திருமணத்திற்கு முன்பே 50% செக்ஸினுடைய அந்த ருசியை கம்ப்யூட்டர் மூலமாக, செக்ஸ் மூலமாக, அந்த இன்டர்நெட் மூலமாக, அதுபோல இன்னும் கையில வச்சிருக்கிற அந்த பலாய் மூலம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதை அனுபவிக்கிறார்கள், அதை ருசிக்கின்றார்கள் என்பது இன்றைய ஒரு புள்ளி விவரமாக இருக்கிறதை பார்க்கும். 50% பேரு அதை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா அதை அனுபவித்து விடுகின்றான் என்று சொல்லுகிற நிலையை நாம் பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்திய தேசத்திலும் கூட, பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலும் கூட ஒரு செய்தி வெளியாச்சு அன்பிற்கினியவர்களே. அந்த செய்தி, அது போன்ற செய்தியை எனது கண்ணாலும் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். சொல்றதுக்கு சங்கடமா தான் இருக்கு. மிருகங்களோடு உறவு நானே கண்ணால பார்த்திருக்கேன். அது மாதிரியான இளைஞர் கண்ணால் பார்த்திருக்கிறேன் அன்பிற்கினியவர்களே. காரணம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும் அங்கே பேணப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அரசு இது போன்ற விஷயத்திலே சற்று கவனம் எடுக்காமல் தான் தோன்றித்தனமாக சில முடிவுகளை எடுத்து விடுவதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னா இது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படுவதை கூட அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு கட்டத்திலே வீட்டில் டிவி இருந்துச்சு, சினிமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா, வார்த்தைகளை பயன்படுத்த கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ப்ளூ பிலிமு, மஞ்சள் ஏடு, அப்படி இப்படி என்ன செஞ்சுன்னு சொன்னா நிறைய இன்னைக்கு உலகத்தில் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் அன்பிற்கினியவர்களே. அதற்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் பொம்மைகளோடு உறவு கொள்ளக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு உலகம் தள்ளப்பட்டு விட்டது. கம்ப்யூட்டர் பொம்மையோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமூகம்
தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் அங்கே சரியாக பேணப்படாத காரணத்தினால், அந்த விதிகள் மீறப்படுகின்ற காரணத்தினால் தான் இது போன்ற இழி நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. நீ இது நிறைய செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு உணர்வு, ஒரு சூடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூட்டை பலூனுக்கு கொடுத்து, பலூன்லயே பெண் போன்ற ஒரு பலூன் கொடுக்கிறான், அது காத்த உள்ள அடைக்கிறான், அதுக்கு அந்த உசுரத்தை கொடுக்கின்றான். அதோடு இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அதை ஒரு பெண்ணாக கற்பனை செய்து கொண்டு அந்த பலூனோடு தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ளுகிற நிலைக்கெல்லாம் இன்றைய உலகம் போயிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கவலையோடு அக்கறையோடு இந்த செய்திகளை நோக்குகிறார்கள், பார்க்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த உலகம் சிந்திக்க வேண்டும், அதே போல இன்றைய அரசுகளும் சிந்திக்க வேண்டும். மகாத்மா காந்தி நமக்கெல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் நோட்ல சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க, மகாத்மா காந்தி. அவர் 1883 திருமணம் செய்கிறார் தனது 13 வயதில் இருக்கக்கூடிய கஸ்தூரிபாயை. தனக்கு வயசு என்னங்க? தனது வயது 13, காந்திக்கு வயது 13. அவர் திருமணம் செய்த கஸ்தூரிபாய்க்கும் 13 வயது என்று சொல்லி அவருடைய வரலாற்று புத்தகங்களை எழுதி வைத்திருப்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று மகாகவி பாரதியார், இந்த வயசுல ஏன் சொல்றேன்னு சொன்னா, அவங்களாம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு கடந்து போனார்கள் என்பதற்காக வேண்டி உலகத்திலே பெயர் பெற்று நிற்கிறார்கள். வாழ்க்கையிலே தவறு நடந்ததா இல்லையா என்பதை நாம் ஆராய வேண்டாம். ஆனா உலகத்திலே இன்னைக்கு அவர்கள் போற்றப்படுகிற அளவிற்கு நிற்கிறார்கள் என்று சொன்னால், குறிப்பிட்ட அந்த உணர்வுகள் வருகிற பொழுது அதற்கான வடிகாலை அமைத்து கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அந்த வயதை நான் சொல்லுகின்றேன். அன்பிற்கினியவர்களே, மகாகவி பாரதியார் 1897 தனது 14ஆம் வயது, அவருக்கு வயசு 14, தனது 14ஆம் வயதிலே 7 வயதான செல்லம்மாவை மணந்தார் என்று சொல்லி 7 வயது, அவருடைய மனைவிக்கு வயசு 7 வயது. அந்த 7 வயதிலே மணந்தார் என்று சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். அன்பிற்கினியவர்கள், அதே போன்று இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கு பார்த்தீங்களா, ஈவேரா பெரியார் பிரச்சனை ஒண்ணு ஓடுது, அதே போல திருப்பரங்குன்றம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல அந்த ஈவேரா பெரியார் இருக்காரு பாருங்க, அந்த ஈவேரா பெரியார் 1898 தனது வயது 19, தனக்கு வயது 19, தான் மணக்க போகிற அந்த நாகம்மாவிற்கு வயது 13 வயதிலே மணந்தார் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே வரலாற்றுகளிலே பதிவு செய்து வைத்திருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அதே போல 1906 இந்த இந்திய தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தலைவராக இருந்து இயற்றி கொடுத்து விட்டு போனார் அல்லவா அண்ணல் அம்பேத்கர். அவர் தனது 15ஆம் வயதிலே 9 வயதான ராமாபாயை மணந்தார் என்று சொல்லி வரலாறுகளிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிற செய்திகளாக பார்ப்போம். எங்கோ எப்பொழுதோ இல்லை, சமீபத்து இந்த நூற்றாண்டுகளிலே, அன்பிற்கினியவர்களே, இந்த நூற்றாண்டு கடந்த நூற்றாண்டு என்று சொல்லி இந்த நூற்றாண்டுகளுக்குள்ளாக நாம் பார்க்கிற செய்திகளாக இதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட அந்த காலகட்டத்திலே அந்த வடிகாலுக்கு சரியான ஒரு முறையான வாய்க்கால்களை அமைத்து கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் அவர்கள் மிக உயர்ந்த இடத்தையும் பிடிக்க முடியும். சொன்ன அத்தனை பேருமே இன்னைக்கு வரலாற்றில் பதிவாயிருக்கிற புகழ் பெற்றிருக்கிறவர்கள் என்பதையும் நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இஸ்லாம் சொல்லுகிற செய்தியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக நம்முடைய சட்ட திட்டங்களிலே அதை கொண்டு வருவோம் என்று சொன்னால் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குமே தவிர அது ஒரு காலம் நன்மைக்கு பதிலாக தீமையை ஏற்படுத்தாது என்பது நிதர்சனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஒருவர் 3 பெண் குழந்தைகளை பராமரித்து வளர்த்து ஆளாக்குகிறார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான், எல்லாத்துக்குமே தெரிந்த செய்தான். மன் ஆல சலாச பனாத்தின், ஒருவர் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார், அதை பராமரிக்கிறார்,
வளர்க்கிறார் என்று சொன்னால் அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சிறப்பான கல்வியும் ஒழுக்க பயிற்சியும் அவர் கொடுப்பார் என்று சொன்னால், அந்த 3 பெண் குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வியையும் ஒழுக்க பயிற்சிகளையும் அவர் கொடுத்து விடுவார் என்று சொன்னால், அதற்கடுத்து அதற்கடுத்து சரியான ஜோடிகள் அமைகின்ற பொழுது மனமுடித்து கொடுத்து விடுவார் என்று சொன்னால், அதன் பிறகும் கூட அவர்களோடு நல்ல முறையிலே அவர் அந்த பெண் பிள்ளைகளோடு நல்ல முறையிலே அவர் நடந்து கொள்வார் என்று சொன்னால், ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு என்ன கடைசி என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னா சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. சொர்க்கம்தான் அவருக்கு கூலி, அதைவிட பெரிய கூலி தேவையில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க? பெண் பிள்ளைகளுக்கான விஷயத்தை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுங்கள், அவர்களுக்கு கல்வியை கொடுங்கள், அவர்களுக்கு வயது வந்தவுடனேயே மனமுடித்து வையுங்கள் என்று சொல்லி பராமரிக்கின்ற விஷயத்திலே தந்தைக்கும் தாய்க்குமான ஒரு விஷயத்தை இப்படி சொல்லிக் கொடுத்திருந்து சொர்க்கத்தை சுப செய்தியாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, ஒழுக்க கேடு அது நிகழ்ந்துவிடக் கூடாது. அந்த ஒழுக்க கேட்டின் மூலமாக அவர்கள் சார்ந்து தீமை அல்ல, அது சமூகத்தினுடைய தீமையாகவே அது பரிணமித்து விடும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, சிறுவயதுள்ளவர்களை மனமுறித்திருக்க கூடாதா என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சின்ன வயசா நீங்க திருமணம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று செய்தியில நம்ம பார்த்திருக்கோம். அப்துல்லாஹ் இப்னு ஹராம் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு தோழர் உஹது போரிலே கலந்து கொள்ள முடிவு செய்கிறார். உஹது போருக்கு வருகிறார். தனது மகன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, இந்த போரிலே உயிரை அர்ப்பணிப்பவர்களில் நானும் ஒருவனாக இருக்கலாம், நான் கூட உயிர் நிறுத்தி விடலாம். அப்படி உயிர் நிறுத்தி விட்டால் நீ என்ன செய்யணும் சொன்னா, நான் சில இடத்திலே கடன் வாங்கி இருக்கிறேன், அந்த கடன்களை எல்லாம் நீ கொடுத்து விடு, நீ உன் சகோதரிகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள், உன்னுடைய சகோதரிகள் 9 சகோதரி என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அவருக்கு 9 சகோதரி, யாருக்குங்க? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு 9 சகோதரிகள், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள் என்று சொல்லினா, உஹது போருக்கு போகிற பொழுது அவள் அந்த வசியத்தை செய்துவிட்டு போகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ இளைஞர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னா, இந்த 9 சகோதரிகளை மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். தன்னுடைய தகப்பனார் அப்துல்லாஹ் இப்னு ஹராம் அன்சார் அவர்கள் போரில் இறந்து போனார்கள். அதற்கு பிறகு மனம் முடிக்கிறார், அந்த ஒரு விதவையை மனம் முடிக்கிறார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு இளம்பெண்ணை மணந்திருக்க கூடாதா? நீங்கள் ஒரு இளம்பெண்ணை மணமுடித்திருக்க கூடாதா? துலாயிபுஹா, உங்களோடு அவர் விளையாடுவார். நீங்களும் சொன்னீங்க, அவர்களோடு விளையாடுவீர்கள், அவர் உங்களோடு விளையாடுவார். ஒரு இளம்பெண்ணை மணமுடித்திருக்க வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த இளம்பெண்ணுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த இடத்தில் சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, இது போன்ற நிறைய நிகழ்வு, வரலாற்று நிகழ்வை சொல்லலாம். நோக்கம் நமக்கு அதுவல்ல. அன்பிற்கினியவர்களே, என்னென்ன பருவத்தில் என்னென்ன இருக்க வேண்டுமோ அதை மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையிலே அது சரியாக நாம் கடைபிடித்து விடுவோம் என்று சொன்னால், இந்த காதல் கன்றாவி என்கின்ற கத்திரிக்காய் எல்லாம் நம்மகிட்ட வராமல் இருக்கும். அதுபோன்று பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே, குறிப்பாக சிறு பிள்ளைகள் இடத்துல இன்னைக்கு செல்ல கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு பிள்ளையை பார்க்கிறேன், ஒரு இடத்துல ஒரு பிள்ளையை பார்க்கிறேன், சின்ன பிள்ளை எந்திரிச்சு நடக்குது, இப்படி இப்பதான் எந்திரிச்சு நடக்குது, செல்போன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் அதை ஆஃப் பண்ண சொல்லுங்கம்மா, என்னமா செல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை இப்படி செல்ல தூக்கிட்டு அப்படியே வெளியே வருது, அதுக்கெல்லாம் வச்சு உட்காந்து விளையாண்டு நோண்டிட்டு உட்காந்துருக்கு. பால் கொடுக்கிற பிள்ளைக்கு செல்லு, உணவு ஊட்டுகிற பிள்ளைக்கு கை என்ன செய்றாங்க, அந்த செல்லு அதான் இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி ஆகி போச்சு. அன்பிற்கினியவர்களே, அது விஷயத்திலே பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்தல் புரிவானாகும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.